இங்கு 5 நிறுத்தங்கள் உள்ளன. ஓம் என்பதே முதல் நிறுத்தமாகும். பூர் புவ சுவக என்பது 2வது நிறுத்தமாகும். தத் சவித்துர் வரேண்யம் என்பது 3வது நிறுத்தமாகும். பர்கோ தேவஸ்ய தீமகி என்பது 4வது நிறுத்தமாகும். தியோ யோனப் பிரச்சோதயாத் என்பது 5வது நிறுத்தம். இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நிறுத்தத்திலும் சற்றே நிறுத்தி மேற்கொண்டு சொல்ல வேண்டும். படுக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் எந்நிலையிலும் ஒருவன் மானசீகமாக காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இதை உச்சரிப்பதில் ஏதாவது பிழையிருப்பின் அதனால் பாப்பம் ஏதும் கிடையாது. தினம் 3 நேரம் காயத்ரி ஜபத்துடன் சந்தியாவந்தனத்தில் ஈடுபட வேண்டும். காயத்ரி மந்திரம் மட்டுமே இந்துக்கள் எல்லோருக்கும் பொதுவானதாக ஜபிக்கப்பட வேண்டியதாகும். எல்லோருக்கும் பொதுவானதாக அமையட்டும் என்று